அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா உடுப்பி கிருஷ்ணர் கோயில். கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் மேனேஜர் போய் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாருங்க. அதாவது இங்கேயும் தர்மஸ்தலாவிலையும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கும் சேர்த்து தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். வித்தியாசமான கோவில் அமைப்புங்க. மாடி ஏறி அப்புறம் கீழே இறங்கி போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்தது. படிக்கட்டு ஏறும் போது வழியில் பெரிய பெரிய அடுப்புகள், விறகுகள் இதெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் சமைத்ததுக்கான அறிகுறியே இல்லை. சரி, முன்புலாம் உபயோகப்படுத்தியிருப்பாங்க போல இருக்கு. நானும் என் பையனும் பேசிக்கிட்டோங்க. ஆஹா, அன்னதானம் கொடுங்க, மக்கள்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இங்கேயும் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்களேன். முடியாதவங்களும் சேரில் கூட உட்காந்து சாப்பிட்டுருக்காங்கங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போனோம். ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்றதுனால என்னமோ தெரியலிங்க, மாடி மாதிரி ஏறி அப்புறம் கீழே இறங்கி போய் தான் கிருஷ்ணர் இருக்க சன்னதிக்கு நாங்கள் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 இருக்குங்க. உச்சிக்கால பூஜை நடந்துட்டு இருந்ததுங்க. அந்த மணி சத்தம் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே கேட்கறதுக்கே செம்ம வைபாக இருந்ததுங்க. மணி சத்தம் கேட்டுக்கிட்டே நாங்கள் அப்படியே நடந்துட்டு இருந்தோம். பாண்டா